வரையறைன்றது இப்ப 71க்கு பிறகு இல்ல சார். இதுவரைக்கும் இல்ல. இப்ப தொகுதி வரையறை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அதற்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி கேட்கிற கேள்வி, தற்போது உள்ள மக்கள் தொகை அடிப்படை பிரகாரம் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும். 1971 பிரகாரம் நீங்க தொகுதி வரையறை செஞ்சா நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கூடும். 2ல எதை செய்ய போறீங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் உள்துறை அமைச்சரோ பிரதமரோ பதில் சொல்லல. நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு எம்பிக்கள், பாண்டிச்சேரி எம்பிக்கள் உட்பட 40 பேரும் தொடர்ந்து போராடி இருக்கோம். பாராளுமன்றம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை போராடி இருக்கோம். இதுவரை நாடாளுமன்றத்துல ஒரு நிமிஷம் எழுந்து உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமரோ தொகுதி வரையறை செய்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த தீமையும் வராது, ஜனநாயக முறைப்படி தொகுதி வரையறை நடக்கும் என்றத பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தயக்கம் ஏன் என்றால், அங்கே பேசினால் ஆணித்தரமான ரெக்கார்ட் ஆகும். அது அதற்கு பிறகு ஒரு சூழ்ச்சி செய்து எண்ணிக்கையை குறைக்க முடியாது. சோ பாராளுமன்றத்தில் பேசாம இருக்கிறத காரணம் காட்டிதான் எங்களுக்கு பயமே இருக்கு. நிச்சயமா 71 பிரகாரம் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க தொகுதி வரையறை செஞ்சா எங்களுக்கு எண்ணிக்கை கூடும். தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில நீங்க தொகுதி மறுபரிசீலனை செஞ்சா எண்ணிக்கை குறையும் என்பதுதான் எங்கள் வாதம். முறையாக பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமர் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல, தொகுதியும் குறையாது, தமிழகம் முதல்வர் எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில இந்த மாதிரி கேள்வி கேட்க தெரியல அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. சார் நீங்க கேட்கிற கேள்வி அமித்ஷா எங்க சொன்னாரு? விமான நிலையத்துல இப்ப கோயம்புத்தூர்ல சொன்னாரு. பாராளுமன்றத்துல நாங்க கத்தும் போது அமித்ஷா இருக்காருல்ல, எழுந்து இதே வார்த்தையை பாராளுமன்றத்துல சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்றது தயக்கம்? அதான் எங்க கேள்வியே. ஒரு தவறான தகவல் நாங்க கொடுக்கல, நீங்க மத்திய அரசு தான் கொடுக்குது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு ஒன்றிய அரசு கொண்டு கூறக்கூடிய திட்டங்களை ஆராய்ந்து பார்க்காமல் சொல்வது என்பது தவறாக கூட இருக்கும். ஆனால் அண்ணன் தளபதி சொல்றாருன்னு சொன்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்ற காரணத்துக்காகத்தான் சொல்றாரு. அத சும்மா பொத்தம்பதுவா ஒரு முதலமைச்சர் மத்திய அரசு மேல குற்றம் சொல்ல முடியாது. தவறு நடக்கும் போது அந்த தவறு நடக்காம எங்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி தொகுதி மறுமுறை பண்ணுங்க தமிழ்நாடு முதல்வருடைய வாதம். போராட்ட திட்டங்கள் இல்ல எங்களுக்கு. இப்ப இன்னைக்குள்ள நிலைமையில கூட்டுக்குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. தென் மாநிலங்கள், பஞ்சாப், ஒடிசா, மேற்கு வங்கம் உட்பட எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்க போது. அந்த கூட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றத நான் தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொல்லுவாரு. நிச்சயமா எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்தந்த மாநிலங்களுக்கு 1971 பிரகாரம் மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் எண்ணிக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அது பிரகாரம் தான் நடக்கும். 1971 சொல்றீங்க. அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தொகுதி மறையறை செய்யணும் அப்படிங்கிற டயத்துல இல்ல இத இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லிட்டு பல முறை வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 71ல திரும்பவும் செஞ்சா கரெக்டா இருக்குமானே? இல்ல அன்னைக்கு உள்ள நிலைமையில நீங்க செஞ்சீங்களாக்க அன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படை சவுத்லயும் சரி வடநாட்டிலயும் சரி ரேஷியோ ஒன்னா இருந்துச்சு. நாங்க வற்புறுத்தது அதுதான். அன்னைக்குள்ள காலகட்டத்துல மக்கள் தொகையுடைய வளர்ச்சி வடநாட்டிலையும் சரி தென் மாநிலத்திலையும் சரி ஈக்குவலா இருந்துச்சு. 1% முன்ன பின்ன இருக்கும். அது பிரகாரம் எங்களுக்கு நீங்க மறுபரிசீலனை செஞ்சா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்தீங்களாக்க எங்களுக்கு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் முழுசா பாதிக்கும். ஏண்டா குடும்ப கட்டுப்பாட்டுல மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை குறைச்சு சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு வட மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேச மக்கள் தொகையை கூட்டி அதிகமான மக்கள் தொகையில் இருக்காங்க. ஆக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை சிறப்பா கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு தண்டனையாது. அதன் அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம். 71 பிரகாரம் அன்னைக்கு மக்கள் தொகை விகிதாச்சாரம் சீரா இருந்துச்சு. அந்த அடிப்படையில எங்களுக்கு தொகுதி மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாரு தமிழ்நாடு முதல்வர்.
1921 மக்கள் தொகை அடிப்படையில் அதே ரெஜிஸ்டர் நம்ம கொடுக்கும்போது நம்ம கூட்டினாலும் நமக்கு பாதிப்புல பிரச்சனை பாதிப்பு இல்ல. ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் இப்போ மக்கள் தொகை புதிய மக்கள் தொகை அடிப்படையில நம்ம கூட்டுறதோ குறைக்கிறதோ இருந்தா நம்ம தமிழ்நாடு நிச்சயமா எண்ணிக்கை அடிப்படையில் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டுடைய அதிகாரம் இதுகள்ல எந்த மாதிரி இந்தியாவுல இந்தியாவை இருக்கும்போது எந்த அளவுல எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற விளக்கம் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு மணிப்பூர் எடுத்துங்க. ஒரு வருஷமா தீ பிடிச்சு நாசமாகி கிடக்கு. ஒன்றிய பாரத பிரதமர் போய் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் பண்றாரு, எல்லாத்துக்கும் போறாரு வாராரு. மணிப்பூருக்கு போய் பார்க்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டா அங்க 2 எம்பிக்கள் எண்ணிக்கை. அங்க ஒரு 50 எம்பிக்கள் 40 எம்பிக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு சபை? கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்ப 40 நீங்க 20 ஆக்குனீங்களாக்க எங்க குரல் நசுக்கப்படும். எங்கள் எண்ணிக்கை குறைச்சாக்க எங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். எங்களுடைய கோரிக்கையை நாங்க எதிர்த்து ஒன்றிய அரசு கேட்க முடியாது. இதை காரணம் காட்டித்தான் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி தெளிவா சொல்றாரு. 71 பிரகாரம் மக்கள் தொகை அடிப்படையில எங்களுக்கு தொகுதி மறுபரிசீலனை பண்ணுங்க ஆணித்தரமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணல, திமுக இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். கமிட்டியை ஃபார்ம் பண்ணல. நாங்க 15-30 நாளா போராடி இருக்கோம் எம்பிக்கள். பாராளுமன்றத்துல இருந்து ஒரு நிமிஷம் பேசுங்க. எதுக்கோ பேசுறீங்க. வக்பு வாரியத்தை பேசுறீங்க, மணிப்பூரை பேசுறீங்க, காஷ்மீரை பேசுறீங்க. தொகுதி வரையறை என்பது ஜனநாயக முறைப்படி நடக்கும். யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னா அந்த தமிழ்நாடு முதல்வர் தளபதியே கைவிட்டுருவாரு. பாராளுமன்றத்துல பதிவாயிரும். அதற்கு பிறகு நீங்க ஜனநாயக முறைப்படிதான் நடத்த முடியும். அன்னைக்கு பாப்போம். அது வரைக்கும் நிம்மதியா இருப்போம். அது வரைக்கும் நிம்மதியா இருப்போம். எங்களுக்கு பயம் இல்லாம அது வாய்ப்பு இல்ல. 25 வருஷத்துக்கு ஆற போடுவோம். 25 வருஷம் கழிச்சு போடுங்க நீங்க. என்ன தற்காலிகம்னா? இல்ல நீங்க முயற்சி பண்ணாம எங்களை கொல்லாம எண்ணிக்கையை குறைக்காம விட்டாலே போதும்ன்ற நாங்க ஒரு ரிலாக்ஸா இருந்துக்கிறோம். 25 வருஷம் அவ்வளவுதான். தமிழக முதல்வர் மாண்புமிகு மக்களாட்சி முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் வர எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்காரு. எப்படி சார் பாக்குறாரு? இந்த கேள்வி மறுவை கேள்வி கேட்பாங்க. அதாவது திமுக தாவேக்க தலைவர் விஜய் தமிழக முதல்வரை மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மன்னராட்சியுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தோம்னா வர சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு இருக்காரு. மேலும் கடுமையான விமர்சனங்களை திமுக தமிழக முதல்வர் மேல முன்வச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? சார் இப்ப எல்லா கட்சியுமே எங்களை தான் சார் அட்டாக் பண்ணுவாங்க. போட்டின்றது திமுகவுக்கு மாற்று யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. அதுல தாவேக்கான்னு சொல்றாரு அவரு. சார் நான் சொல்றேன், நானு இன்னைக்குள்ள நிலைமையில 4 வருஷம் திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்று 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல தேர்தல் வாக்குறுதிகளை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காரு தளபதி தமிழ்நாடு முதல்வர். டெய்லி நல்லா உழைக்கிறாரு. மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கட்சியில இருக்கேன்றதுக்காக நான் சொல்லல, ஒரு எம்பின்றதுனால சொல்லல, பொதுவான கருத்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதல்வர் தளபதி மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. நல்ல மனிதன் பேரை வாங்கியிருக்காரு. அந்த பேரை வச்சு இந்த திட்டங்கள் கொடுக்கறதுனால நிச்சயமா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். மீண்டும் தமிழ்நாட்டுல அண்ணன் தளபதி தான் முதலமைச்சரா வருவார். யார் வந்தாலும் போட்டி சந்திக்க தயார். தெரியல, தேர்தல் களத்தை வரும்போது சொல்றேன். 27% திமுக ஓட்டு வாங்கும், 18% தமிழக வெற்றி கழகம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாஜக 9% வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் சாத்தியமாகுமா? சர்வே பண்ணி சொல்றாங்க. என்ன ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு. தேர்தல் ட்ரெண்ட்ன்றது 2 நாள்ல முடிவுகள் மாறலாம். மக்கள் மனநிலை எப்படின்னா,
எங்களுக்கு ஒரு 35% ஓட்டு வங்கி இருக்கு. மாற்று கட்சிக்கு ஒரு 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 35, 25, 60. ஒரு 40% பொதுமக்கள் இருப்பாங்க. அந்த பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா, எந்த கூட்டணி ஜெயிக்கும்ன்றத ஆய்வு பண்ணி, அந்த 40% எங்க போகுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ரைட்டா? சோ எங்க கூட்டணி நல்ல வலுவா இருக்கு. நிச்சயமா ம அண்ணன் தளபதி ஸ்டாலின் வந்து மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள குடுத்திருக்காரு. கூட்டணி நல்லா வச்சிருக்காரு. வெற்றி கூட்டணின்னு மக்கள் ஆராயும் பொழுது, அந்த நடுநிலையாளர்கள் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு வாக்களிப்பாங்க. நாங்க வெற்றி பெறுவோம். இதுதான் எதார்த்தமா உண்மையா இருக்கும். சார் ஒன்றிய ஆனா அரசு வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னா தென் ஒன்றிய அரசு மாவட்டங்கள்ல அதிக அளவு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கொண்டாட்டத்துடைய எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே சமயம் நிதிகளை ஒதுக்கீடு பண்ணுறதுல வந்து பாரபட்சமா இருக்கு. ஆமா. தமிழ்நாட்டுல இருந்து வரிகள் வந்து அதிகமா இந்தியாவிலேயே வந்து வரி அதிகமா செலுத்தக்கூடிய மாநிலத்துல முதன்மையான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய வரி ₹1 கொடுத்தோம்னா மத்திய அரசு இப்ப எவ்வளவு திருப்பி தந்துட்டு இருக்காங்க? நல்ல கேள்வி. அதாவது நாங்க ₹100 மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் குடுக்குதுன்னு வச்சுக்க. ஜிஎஸ்டி வரி இதுல 29 காசு நம்மளுக்கு குடுக்குது. ஆ மற்ற மாநிலங்களுக்கு எப்படின்னு சொன்னா, வட மாநிலங்களுக்கு ₹425 கொடுக்குது. ₹100 குடுத்தா. ரைட்டா? பீகாருக்கு எவ்வளவு குடுக்குதுன்னு சொன்னா, பீகாருக்கு மட்டும் தனியா ₹922 குடுக்குது. ₹100 குடுத்தா நம்மளுக்கு 29 காசு. ₹29 நம்மளுக்கு. வட மாநிலங்களுக்கு ₹425. பீகாருக்கு ₹922. இத எப்படி சார் நீங்க பார்ப்பீங்க? இப்படி கொடுக்கும்போது நம்ம மாநிலத்திலிருந்து நாங்க இங்க கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி அதிகமா கொடுக்கக்கூடிய மாநிலம் எதுவா இருக்கு? 5 மாநிலம் இருக்கு. அதுல தமிழ்நாடு ஒண்ணு. அப்படி அதிகமா குடுக்குற மாநிலங்களுக்கு ₹29 குடுத்தீங்களாக்க, நாங்க எப்படி வளர்ச்சி திட்டங்கள குடுக்க முடியும்? தேர்தல் வாக்குறுதிய முழுமையா எப்படி நிறைவேற்ற முடியும்? இதுல 100 நாள் வேலைக்கு உண்டான பணத்த 6 மாசமா போடாம இருக்கீங்க. 4,000 கோடி இன்னும் வரல எங்க தமிழ்நாட்டுக்கு. ஆல்ரெடி 30,000 கோடிக்கு மேல கொடுத்துருக்கதான்னு சொல்றாங்க. குடுத்தது வேலை செஞ்சு குடுத்திருப்பேன். இன்னைக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை 4,000 கோடி. 100 நாள் வேலைக்கு 6 மாசமா சம்பளம் இல்ல. நேத்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம். அண்ணன் தளபதி 100 நாள் வேலைக்கு ஆதரவா தமிழ்நாடு முழுக்க எல்லா யூனியன்லயும் 2 இடங்கள்ல 1000 இடங்களுக்கு மேல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. மத்திய அரசை கண்டிச்சு. சார் இப்ப நீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு கண்டிப்பா இது பார்லிமெண்ட்ல இது சம்பந்தமா பெரிய ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தலாம், அரசின் கவனம் ஈர்க்கலாம், பல்வேறு வழி பண்ணலாம் இருக்காங்க. மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்றது எந்த அளவுக்கு ஏற்படுது? ஏன்னா நம்ம பேச வேண்டிய இடம்லாம் பார்லிமெண்ட் தான். கொடுக்காத பணம் கொடுக்காத பார்லிமெண்ட். அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். டிவில பாக்குறீங்களா? பார்க்கும்போது எங்க போராட்டம்லாம் உங்களுக்கு சொல்றாங்களா? தெரியுது, தெரியுது. அப்படிதான் பண்ண முடியும். அரசின் கவனம் அப்படி தான் அதாங்க அப்படிதாங்க பண்ண முடியும். பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு கத்துனா, எங்க கத்துறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் சபைய ஃபுல்லா ஒத்தி வச்சோம். எப்படி பண்ணோம்? டி ஷர்ட்ல எழுதியிருந்தோம். ஆ. சபையவே நடத்தல. 40 பேரு அவ்வளவு பெரிய சபைய நடத்த விடாம ஒரு நாள் முழுக்க ஒத்தி வச்சாங்க. அது செய்தி. உள்ள போய் நாங்க ஸ்பீக்கருக்கு எதிர்ப்ப எங்க மாநிலத்துக்கு குடுக்க வேண்டிய நிதிய குடுக்கல, கல்விக்கு உண்டான நிதிய குடுக்கல, 100 நாள் உண்டாக்குன நிதிய குடுக்கல, ஆ ரயில்வே துறைக்கு வேண்டிய நிதிய குடுக்கல, மெட்ரோவுக்கு வேண்டிய நிதிய குடுக்கல. கேட்டு போராடுனா காதுலயே வாங்க மாட்டாங்க. ஆனா நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். சபை நடந்துகிட்டே இருக்கும். எங்க போராட்டம் டிவில வராது. இது பாவம் நீங்க வெளியில என்ன நினைப்பீங்க? ஏன் வெளியில வந்து போராடுறீங்க? உள்ள ஏன் போராடலன்னு நினைப்பீங்க. உள்ளேயும் போராடுறோம். ஆனா இந்த செய்தியை இருட்டி பண்றாங்க. ஒன்றிய அரசு பாரபட்சமா நடந்துட்டு இருக்கிறத பாராளுமன்றத்துல போராடிட்டு இருக்கிறத பாராளுமன்ற அளவுல இருக்கும்போது தமிழ்நாட்டுல மக்கள் தொகை சேர்க்கக்கூடிய விஷயம் வந்து பாராளுமன்றத்துல ஒன்றிய அரசு தவறா இருக்கு செய்யல அப்படிங்கறத வந்து 2 கிராமங்கள் மட்டும் எடுத்து ஒரு யூனியனுக்கு 2 கிராமங்களை கொண்டு வச்சிருக்கிறத இனி வீடுதோறும் கொண்டு போகக்கூடிய பிரச்சாரமா உருவாக்குவீங்களா? இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து மடைமாற்றம் செய்யுது. அந்த மடைமாற்றத்தை சரி செய்யக்கூடிய வகையில இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட ஒன்றிய அரசுடைய பாரபட்சத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்களா? இல்ல இன்னைக்கு நேற்று நடந்த தமிழ்நாடு முழுக்க ஒன்றியத்துல 2 இடங்கள்ல நடந்த ஆர்ப்பாட்டமே ஒன்றிய அரசை கண்டிச்சா நடந்த ஆர்ப்பாட்டம் பாமர மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. தமிழக அரசு போராடுது. நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமான ரூபாயை குடுக்கல ஒன்றிய அரசுன்றத
மக்கள் பாமர மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இனிமேல் பட்டு அது திண்ணை பிரச்சாரமா நாங்க மாத்தி வீட்டு வீட்டுக்கு நோட்டீஸை கொடுத்து ஒன்றிய அரசு எது எதுக்கு துரோகம் பண்றதுன்ற செய்தியை மக்களுக்கு போய் சேர்ப்போம். அதன் மூலமா மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை நாங்க வாங்கி கொடுப்போம். சார், இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு போது பாத்தீங்கன்னா, நீட் நாங்க தேர்தல் ஆட்சியில் தான் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நீட் ஒழிப்புக்கான ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு நம்ம தமிழக துறை. ஆனா இன்னைக்கும் வந்து இன்னைக்கு கூட வந்து நேற்று கூட வந்து ஒரு பிள்ளை வந்து நீட் தேர்வு எழுத முடியாம இறந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்குது. எப்படி சார் பாக்குறீங்க? நீட்டு சம்பந்தமா நாங்க பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்புறோம். அதற்கு முறையான பதில் இல்ல. எங்களுக்கு தேவை எந்தெந்த மாநிலம் நீட் தேர்வை விரும்புதோ வச்சுக்க. எந்தெந்த மாநிலம் நீட் தேர்வை விரும்பலையோ விட்டுரு. நாங்க அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பரீட்சையை நேர்முக தேர்வு கொடுத்து தேர்வு பண்ணி டாக்டராவோ இதாவோ ஆக்கிறோம் நாங்க. நீட் தேர்வுன்ற முறையை எங்களுக்கு வேணாம் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். சொல்லிதான் தேர்தலுடைய பிரச்சாரமே வச்சா இன்னைக்கு பாராளுமன்றத்துல எங்க குரல் அப்படிதான் ஒலிக்குது. ஆனால் மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு எங்க பேச்ச காதுல கொடுத்து வாங்காம அதை பத்தியே கண்டுக்கிறாம இருக்கிறதின் காரணமாகத்தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பியும் கூட இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒன்றிய அரசு பழி வாங்குது. இந்தியாவுக்குள்ள நீட் இருக்கும்போது தமிழ்நாட்டு விதிவிலக்கு கொடுங்கன்றோம். அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் பில் அப்படி நிலையை எடுத்து எந்தெந்த மாநிலத்துக்கு வேணாமோ சரின்னு சொன்னீங்க. அப்ப மட்டும் காங்கிரஸ் சர்க்கார் சரின்னு சொல்லிச்சு. கொண்டு வந்துச்சு. கொண்டு வரும்போது ஒரு நிபந்தனை வைக்கும் போது சரி எந்தெந்த மாநில விருப்பம் இல்லையோ விட்டுருன்னு தானே சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் கேட்கிறோம் நாங்க. எந்தெந்த மாநிலத்துக்கு விருப்பம் இருக்கோ வச்சுக்க, விருப்பம் இல்லாத மாநிலம் விட்டுரு, நாங்க நீட் தேர்வு இல்லாம பாத்துக்கிறோம் தானே சொல்றோம் நாங்க. மதுரை மாவட்டம் பாத்தீங்கன்னா கல்வியில தமிழ்நாட்டில் இந்தியாவோட முதன்மையான மாவட்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து கொலை குற்றங்கள் சம்பவம் அதிக மாவட்டமாக மாறுது. வேதனை அளிக்குன்னு ஒரு கலெக்டர் சொல்லியிருக்காரு. எந்த மதுரை கலெக்டர் எப்ப சொல்றீங்க? இல்லையே, நான் கேள்விப்படல. மதுரை மாவட்டம் கல்வியில வந்து இந்தியாவிலேயே 2வது மாநிலமா இருக்கு. முதல் மாநிலம் கேரளா. மாவட்டமா மதுரை முதல் மாநிலம் கேரளா, 2வது மாநிலம் தமிழ்நாடு. கல்வி தரத்துல எல்லா வகையிலுமே ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரை விகிதாச்சார அடிப்படையில ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ, ஒன்றிய அரசு 23% உயர்கல்வியில படிக்கணும்னு சொல்லுது. அங்க 48% படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. முதன்மை மாநிலம் இருக்கு. ஆனா மதுரை மாவட்டம் சார் சில இடங்கள்ல இன்சிடென்ட் கொலை நடக்குதுன்னு சொன்னா இல்ல கலெக்டர் வேதனைப்படுறான்னு நான் பார்க்கல. நீங்க தான் சொல்லிதான் தெரியுது. ஒரு கல்வியில மற்ற துறைகள்ல சிறந்து விளங்குதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குது. இந்த நிதி பற்றாக்குறையிலேயே இந்த கடல்லையே இத்தனை துறையில தமிழ்நாடு முதன்மையா இருக்குன்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய உழைப்பு திறமைதான காரணம். அதனாலதான் சொல்றோம் இந்த கூட்டணி தான் அடுத்த தேர்தலையும் ஜெயிக்கும். நிச்சயமா அடுத்த முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நாங்க ஆணித்தரமா சொல்றோம். அவங்க கிட்ட எதிர்கட்சிகளுக்கு வேற வேலையே இல்லைங்க. இந்த கூட்டணியை உடைக்கணும், எப்படியாவது புகுந்து அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இனிமேல் பட்டு தமிழ்நாட்டுல தளபதி ஸ்டாலின் தலைமையில தான் ஆட்சி நிரந்தரமா இருக்கும். பாருங்க, யதார்த்தமான உண்மையை சொல்றேன். ஒரு அறிவிப்பு கொண்டு வருவாங்க. அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்குறவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்வோங்கிறாங்க. இந்த திமுக வரை 100% வர இருக்கும். கொண்டு வாங்க, சட்டத்தை கொண்டு வாங்க. சிறுபான்மையினுடைய ஆதரவு காலங்காலமாக திமுக அதிகமா இருக்கு தமிழ்நாட்டு வரலாறு. இதை உடைப்பதற்கு பாஜக அரசினுடைய தூண்டுதல்ல விஜய் இறங்கியிருக்காருங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்தது. இது சம்பந்தமா அவங்களுடைய எடப்பாடி பழனிசாமி நேத்து வரைக்கும் நாங்க வந்து பிஜேபியை வந்து விரட்டினதுதான். ஒருபோதும் பிஜேபியை சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு முறையான விளக்கமும் சொல்லாம வந்துட்டாரு சென்னைக்கு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கிடுவாங்க. சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. முதுகெலும்பு இல்லாத கட்சி அதிமுக. அவங்கள நம்பினா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்ல. சிறுபான்மை மக்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கூட்டணி இருக்குன்னு சொன்னா அது திமுக கூட்டணி தான். அவங்களை தான் நம்புவோம்னு சொல்லி ஆணித்தரமா நம்பி நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. விஜய் வந்து இப்ப சமீப காலமா சிறுபான்மை மக்களுடைய அரண்மாதி போய் பள்ளிவாசலுக்கு போறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அதன் மூலமா அவர் வந்து சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக பிஜேபியோட தூண்டுதல் நடக்கிறதாக ஒரு யாரு தூண்டுதல்ல வந்தாலும் வராட்டியுமே
போய் ஒரு நாள் இஃப்தாருக்கு, ஒரு நாள் கிறிஸ்டியனுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு, கேக்கு, ஸ்வீட் சாப்பிட்டு வந்தாப்புல ஒட்டுமொத்த மக்களும் போட்டுற மாட்டாங்க சார். காலங்காலமா வந்து அந்த மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் என்ன? அவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எதிர்ப்பான சட்டங்களுக்கு எதிர்ப்பு என்ன? இதெல்லாம் திமுக முறைப்படி பாராளுமன்றத்திலும் செய்யுது, சட்டமன்றத்திலும் செய்யுது. காலகாலமா செஞ்சுகிட்டு இருக்கு. சார் ஒரு இயக்கத்த நடத்துறது பெரிய கஷ்டம் சார். அவங்கெல்லாம் வெறும் குடத்த புடிச்சு நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி குடத்து நெறைய எண்ணெய ஃபுல்லாக்கிட்டு, அத புடிச்சு சிந்தாம சிதறாம நடக்குறாரு. அந்த வேதனை எங்களுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. ஒரு அரசாங்கத்த கொண்டு செலுத்துறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. இன்னைக்குள்ள சூழல்ல. 9,00,000 கோடி கடன்ல தேர்தல் வாக்குறுதி இம்புட்ட செஞ்சு, திட்டங்களுக்கு இம்புட்டு பணம் குடுத்து, மாணவ, மாணவிகளுக்கு திட்டங்கள் குடுத்து, பெண்களுக்கு திட்டங்கள குடுத்து, குழந்தைகளுக்கு 1 டூ 5வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு குடுத்து, காலையில சிற்றுண்டிய குடுத்து, இவ்வளவு திட்டங்கள குடுத்து சிறப்பா கொண்டு போற ஒரு அரசுக்கு தமிழக மக்கள் 100% ஆதரவு குடுப்பாங்க சார். மீண்டும் தமிழ்நாட்டுல நேர்மையா உழைக்கிற, மக்களுக்கு விரும்புகிற ஆட்சிய குடுக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் தலைமையில தான் ஆட்சி அமையும்ன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நன்றி, வணக்கம். சார், உங்க வைகை அணை தூர்வார பணிகள் வந்து உடனே முயற்சி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணுங்க. அந்த பணி நிலைமை என்னன்னு சொன்னா 450 கோடி 500 கோடி ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க. அந்த தூர் வார்றதுக்கு. அத போட்டுட்டு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, 500 கோடி செலவழிச்சு தூர் வார்றதுக்கு. அது பக்கத்துல இடம் இருக்குல்ல. அதுலயே ஒரு புதிய டேமே கட்டிடலாம். அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இப்ப ரெடி பண்றாங்க. இன்னும் அதுக்கு தள்ளி கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கு. அதுல இப்ப தூர்வார வாய்க்கான புதிய அணை கட்டுறது. வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி ப்ரொபோசல் போயிருச்சா? அது திட்ட வரையறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பலன் கிடைக்கும்? தண்ணி அங்க நிறைய ஸ்டோர் பண்ணலாம். இந்த தண்ணி வச்சுக்கலாம். அதிகப்படியான தண்ணி நிக்கும். 71 நிக்குதுன்னா இப்ப 90 ஆக்கலாம். வைகை அணை நம்பி வைகை அணை டேம நம்பி தான் மதுரை குடிநீர் திட்டங்கள் போயிட்டு இருக்கு, பாசனம் இருக்கு. இப்ப நீங்க முன்னாள் அணை கட்டினீங்கன்னா முன்னாடி அணை கட்டலங்க. பின்னாடி இருக்கிற எம்டி லேண்ட்ல ஒரு சுத்தி அணைய போட்டு கேட்ச்மெண்ட் ஏரியா தண்ணி அனுப்பாட்டுறோம் அவ்வளவுதான்.